உன் அருமை பொண்டாட்டி தீபா இப்ப எங்க இருக்கா? அவ எங்க இருந்தாலும் சரி, அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள அவளை தூக்கி கொலை செய்ய போறேன். முடிஞ்சா உன் பொண்டாட்டிய காப்பாத்திக்கோ. கார்த்தி, அந்த ரியா எதுக்கும் துணிஞ்சவ, உங்க அம்மாவை துடி துடிக்க சுட்டவ இப்ப தீபாவை கொல்ல போறேன்னு சொல்றா. அவ சொல்றதை நாம அலட்சியப்படுத்த கூடாது. தீபாவுக்கு உடனடியா பாதுகாப்பு கொடுக்கணும். இப்ப தீபா எங்க? அண்ணி, தீபா எங்க இருக்காங்க? வீட்லயா? இல்ல கார்த்தி, காலையிலே வெளியில கிளம்பி போனா. எங்க போறான்னு சொல்லல. ஆனா பாக்கிறதுக்கு கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா. கார்த்தி, தீபாவுக்கு போனை போடு, அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கு போயிட்டாங்களான்னு தெரியலையே. அண்ணி, வீட்ல யார் இருக்கா? ஐஸ்வர்யா தான் இருந்தா. இரு, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்ன அருண் ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க, என்ன திடீர்னு ஃபோன் பண்றீங்க? என் ஞாபகம் வந்துருச்சா உங்களுக்கு? என்ன இவ ஒரு மாதிரி பேசுறா? சொல்லுங்க, உங்களுக்கு என் ஞாபகம் வந்துருச்சா? ஏய், அங்க தீபா இருக்காளா? இல்லைங்க, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன், வேற யாருமே இல்லை. நீங்க வீட்டுக்கு வரீங்களா? நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் நானும் தனியா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, வந்துட்டு போங்களேன். ஏய், மென்டலா நீ? நான் என்ன கேக்குறேன்னு என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? தீபா அங்க வீட்ல இருக்காளா? நான் தான் சொன்னனே, வீட்ல யாருமே இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். வீட்டுக்கு வரீங்களா? இருடி, வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. கார்த்தி, தீபா வீட்ல இல்லையா? ஐஸ்வர்யா மட்டும்தான் இருக்கா. அண்ணி, நீங்க தீபாவோட அண்ணி மைத்திலிக்கு ஃபோன் பண்ணி அவங்க கூட இருக்காங்களான்னு கேளுங்க. என்ன மீனாட்சி கால் பண்றாங்க? ஹலோ, தீபாவை பாத்தீங்களா? ஏதோ பூஜை சாமான் வாங்க கோவில்ல இருக்கேன்னு நேத்து தான் சொன்னா. ஆனா எனக்கு காலையில இருந்து பார்க்கவும் முடியல, என்ன கூப்பிடவும் இல்ல. அவங்க ஹாஸ்பிட்டல் இல்லையா? தீபா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னா, இன்னும் வரல, அதான் கேட்டேன். சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. மைத்திலி அவங்க வரலன்னு சொல்ற கார்த்தி. தீபா அப்படி எங்கதான் போனா? ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்றீங்க. ஒருவேளை அந்த ரியா தீபாவை கடத்திட்டு தான் நமக்கு ஃபோன் பண்ணாலோ? மீனாட்சி, எதுக்கு இப்ப தேவையில்லாம பேசுற? அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது. கார்த்திக், நீ ஒண்ணு பண்ணு, ரம்யாக்கு கால் பண்ணி பாரு. ஒருவேளை அவ கூட எங்கேயாவது போயிருப்பாளோ? என்ன கார்த்தி நமக்கு ஃபோன் பண்றாரு? ஒருவேளை நம்ம பிளான் தெரிஞ்சுதான் பண்றாரோ? சொல்லுங்க கார்த்தி. தீபா உங்க கூட இருக்காங்களா? அவ ஏன் கூட இல்ல. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் வரல, அதான் கேட்டேன். இல்ல, நான் காலையில ஃபோன் பண்ணேன், அப்ப கோயில்ல இருக்கிறதா சொன்னா. எந்த கோயில்னு சொன்னாங்களா? செண்பகவல்லி அம்மன் கோயில்ல இருக்கிறதா சொன்னா. நானும் அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன், ஆனா அவளை இங்க காணோம். ஓகே, நான் பாத்துக்கிறேன். ரம்யா கூடவும் இல்லையா? காலையில அம்மன் கோயிலுக்கு போறதா ரம்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப அங்கேயும் இல்லையா, ஃபோனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு. நாம தான் தீபாவை தேடுறோம்னா இவங்களும் அவளை தேடுறாங்களே. அவ எங்க தான் போயிருப்பா? இவன் வேற ஃபோன் பண்றான், எடுத்தா பேசி சாகடிப்பானே. சொல்லு சேகர். மேடம், தீபாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வராம இருக்கீங்க. நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். ஆறு காத்துக்கிட்டு இருக்கு, பீப்பா காத்துக்கிட்டு இருக்கு. நான் காவும் கொடுத்தாச்சு. அதுக்கு பதில் நாம காவு கொடுக்கலன்னா
உங்களை காவு வாங்கிடு மேடம். ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன். மேடம், நிலைமை தெரியாம பேசாதீங்க. இங்க மரப்பிப்பா எங்க என் ஏறன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ அதுக்கு நாம தீனி கொடுத்தாகணும். ஒண்ணு அந்த தீபா இதுல இறங்கணும், இல்ல நீங்க இறங்கணும். இல்லனா விடாது கருப்பு. ஏய் எனக்கு இருக்கிற டென்ஷன்ல அங்க வந்தனா உன்னை பீப்பாயில இறக்கி ஆணி வச்சு அடிச்சு அப்படியே ஆத்துல தள்ளி விட்டுருவேன். வைடா போன. இப்ப என்னப்பா செய்யறது? தீபா எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரிஞ்ச இடத்துல எல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, எங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆச்சியா இப்படி இருக்கிற நிலைமையில இன்னொரு சோதனையா? தீபாவும் காணாம போயிட்டா. எங்க கல்யாண நாள் அன்னைக்கு மீனாட்சியை கடத்தின மாதிரி தீபாவையும் அவதான் கடத்திருப்பாளோ? பட்ட காலிலேயே படுங்கிற மாதிரி நமக்கு அடுத்தடுத்து பிரச்சனை வந்தா எப்படி தாங்கிறது? பா பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. அவங்க அம்மாக்காக வேண்டிக்க தான் கோயிலுக்கு போயிருப்பாங்க. அங்கிருந்து இன்னொரு கோயிலுக்கு கூட போயிருக்கலாம்ல. ஆமா மாமா, கார்த்தி சொல்ற மாதிரி தான் நடந்திருக்கணும். அத்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆனதுல இருந்து அவ அதிகமா கோவில் பூஜைன்னு போயிட்டு இருக்கா. பா நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இங்கேயே இருக்கேன்பா. இல்லப்பா நீங்க வீட்டுக்கு போங்க. ஒருவேளை தீபாங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அண்ணி நீங்க இங்கேயே இருங்க, கூட இருந்த அம்மாவை பார்த்துக்கோங்க. நாங்க 3 பேரும் தீபாவை போய் தேடி பார்க்குறோம். தீபா ஒரு வேளை இங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரிங்க கார்த்தி. வாங்கண்ணா. நம்ம கார்த்திக் தம்பி வண்டி மாதிரியே இருக்குது. ஏதான் தம்பி 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 நீங்க எங்கண்ணா இங்க? கடைக்கு போலான்னு வந்தேன் தம்பி. தம்பி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன் தம்பி. அம்மாவை துப்பாக்கியால சுட்டுட்டாங்களாமே. கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தம்பி. ஆமா அம்மா இப்ப எப்படி இருக்காங்க தம்பி? இன்னும் கிரிட்டிக்கலா தானே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. தம்பி உங்க நல்ல மனசுக்கு உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது தம்பி. அவங்க நல்லபடியா புடைச்சு வந்துருவாங்க பாருங்க தம்பி. இப்ப நான் அந்த ஃபேக்டரியில வேலையில இல்ல, வெளியே வந்துட்டேன் தம்பி. அப்படியா? ஏன் வேலையை விட்டு வந்தீங்க? அங்க ஒரு சின்ன மனஸ்தாபம் தம்பி, அதான் வேலையை விட்டு வந்துட்டேன். இப்ப நான் சும்மா தான் இருக்கேன் தம்பி. ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு கூட மாட ஹெல்ப்புக்கு ஏதாவது ஆள் தேவைப்பட்டா என்ன வச்சுக்கோங்க தம்பி. நீங்க கேட்டதே போதுண்ணா. அங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருமே இருக்கும், நாங்க பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி நீங்க அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனியோட முதலாளின்னு தெரியாம நீங்க ஃபேக்டரியில வேலை செய்யும் போது நான் ஏதேதோ பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க தம்பி. அண்ணே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே, விடுங்க. தம்பி நீங்க இப்ப எங்க போறீங்க தம்பி? ஒய்ஃப் காலையில கோயிலுக்கு போனாங்க, அவங்க இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்கள தேடி தான் போயிட்டு இருக்கேன். ஏன் தம்பி ஏதாவது பிரச்சனையா? கோவிலுக்கு போனாங்க இன்னும் வரலன்னு சொல்றீங்களே தம்பி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னன்னு தெரியல, இன்னும் வரல. அதான் என்னன்னு பார்க்க போறேன். தம்பி நானும் உங்க கூட வரேன் தம்பி. தேடுறப்ப என்னால உங்களுக்கும் கூட மாட ஒத்தாசையா இருக்குல்ல தம்பி. சரி வாங்க. என்னங்க கூட்டமா இருக்கு? என்னன்னு தெரியல, வா போய் பார்க்கலாம். சரி வா. சார் என்ன சார் இவ்வளவு கூட்டமா இருக்கு? ஒரு பொண்ணு மயக்கமாய் கீழே கிடக்குறாங்க. அவங்க யாரு என்னன்னு தெரியல, அதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. டேய் ஒருவேளை அது தீபாவா இருக்குமோ? தெரியல, வா போய் பார்க்கலாம். தம்பி இந்த பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? இல்லம்மா. நல்ல வேலை
நம்ம தீபா இல்ல, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்படியே நம்ம எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கிறது? பேசாம போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்ல வேண்டாம், ஏற்கனவே ரியா விஷயத்துல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவளே இன்னும் அவங்க பிடிச்ச பாடு இல்ல. அதனால நம்ம தீபாவை வேற ரூட்ல தான் தேடணும். சரி, எப்படி தேடலாங்கிற? அந்த ரியா ஓப்பனா தீபாவை தூக்கி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கா. அந்த வீடியோகிராஃபர் விஷயத்திலேயே இன்னொரு ஆளை வச்சு அவனை தாக்கி அவன் கிட்ட இருந்த செல்போன், லேப்டாப், மெமரி சிப்புன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ தீபாவை இன்னொரு ஆளை வச்சு தானே தூக்கி இருக்கணும். இந்த மாதிரி ஆளை கடத்துற வேலைக்கெல்லாம் சில கேங்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆளுங்களை வச்சுதான் ரியா கடத்தி இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி சில ஆளுங்களை தெரியும். அவங்க மூலியமா தீபாவை தேடலாம். சரி, அப்படியே தேடுவோம், வா. என்ன தம்பி, எதுக்கு தம்பி இங்க கூட்டியாந்துருக்கீங்க? இடத்த பார்த்தா ஒரு மார்க்கமால இருக்குது. வாங்க. இவன் எதுக்குண்ணா இப்ப இங்க வரான்? திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண வரானா என்னமோ? எங்கடா உங்க அண்ணன்? நீ தான் அடிச்சு கை காலெல்லாம் கண்ணாப்பின்னு உடச்சிட்டிய. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி கிடக்குறான். தேவையில்லாம போய் சொல்லாத. எங்க அவன் சொல்லு. தம்பி, இவனுங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு மரியாதையா கேட்டா பதில் சொல்ல மாட்டானுவ. 4 சாத்தி கேளுங்க. உண்மையை எப்படி கக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. யார் அது? ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொன்ன. இப்ப எப்பறம் உள்ள இருந்து வரான்? தம்பி, இவன் தான் நீங்க தேடி வந்த ஆளா? ஆமாண்ணா. இப்ப எதுக்கு வந்திருக்க? அதான் உன் அண்ணியை மீட்டு போயிட்டல. நீ அடிச்ச அடியில எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. இப்ப திரும்பவும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? உன் கூட சண்டை போடுறதுக்கு நான் வரல. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அதை மட்டும் சொல்லிடு, நான் இங்கேருந்து போயிடுறேன். உனக்கு என்ன தெரியணும் சொல்லு. அந்த ரியா உனக்கு ஃபோன் பண்ணி என் ஒய்ஃபை கடத்த சொன்னாலா? எனக்கு இதுக்கு உண்மையான பதில் வேணும். அந்த ரியா எனக்கு எந்த ஃபோனும் பண்ணல. உன் ஒய்ஃபையும் கடத்த சொல்ல. அப்படியே கடத்த சொன்னா நான் கடத்திடுவேனா? உன்கிட்ட வாங்கின அடியே இந்த ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. அதனால உங்க பொண்டாட்டிலாம் நான் கடத்தல சார். என்ன நம்புங்க சார். என்ன பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு ஃபோன் எடுக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான் தம்பி. தம்பி, இந்த செல்போன் ஒரு நாள் முழுக்க நம்ம கிட்டயே இருக்கட்டும். இதுல வரப்போற போன் கால்களை வச்சு இவன் உங்க ஒய்ஃபை கடத்தி இருக்கானா இல்லையாங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. சார், நான் தான் கடத்தலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு ஃபோன் எடுத்தீங்க? ஏய், நீ தான் கடத்தல இல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? நாளைக்கு உன் போன் உங்ககிட்ட வந்துடும், கவலைப்படாத. வாங்க தம்பி போலாம். உன் போன் உனக்கு திரும்ப வந்துடும், பயப்படாத. வாங்க. சாப்பிடுங்க மாமா. போதும் போதும். மாமா, உங்களுக்காக தான் மட்டன், சிக்கன், மீன், முட்டை எல்லாம் சமைச்சிருக்கேன். சாப்பிடுங்க மாமா. ஏமா சிம்பிளா ஏதாவது செய்வேன்னு பார்த்தா இவ்வளவு செஞ்சு வச்சிருக்க. இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுமா. இல்ல மாமா, நீங்க சாப்பிட்டே 4-5 நாள் ஆச்சு. டீ, காஃபி, ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இதெல்லாம் சாப்பிடுங்க, அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும். நாச்சியா இப்படி இருக்கும்போது நான் எப்படிமா இதெல்லாம் சாப்பிடுறது? மாமா, அத்தையை பத்தின கவலைய கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுங்க ப்ளீஸ். எனக்காக சாப்பிடுங்க மாமா. சரிம்மா. மாமா, இதெல்லாம் என் கையாலேயே செஞ்சது. எப்படி இருக்கு மாமா? எல்லாமே நல்லா இருக்குமா. இவ்ளோ டேஸ்டா நீ சமைப்பேன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். வீட்ல மீனாட்சி தான் நல்லா சமைப்பான்னு நினைச்சேன். நீயும் நல்லா சமைக்கிற. அத்தை நல்ல குணமாய் வீட்டுக்கு வந்ததும் அவளுக்கும் சமைச்சு போடு, ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அத்தை வந்ததும் எப்படி சமைச்சு அசத்துறன்னு மட்டும் பாருங்க. சாப்பிடுங்க மாமா. என் கவலையெல்லாம் மறந்து என்ன சாப்பிட வச்சுட்டேன். உனக்கு ஏதாவது செய்யணும் போல தோணுது. என்ன வேணும்னு சொல்லு, செய்றேன். மாமா, அத்தைக்கு அப்புறம் நான் இந்த குடும்ப தலைவியா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணுங்கிற? வீட்டு நிர்வாகம் முழுக்க என் கைக்கு வரணும்.
அதுக்கு அடையாளமா வீட்டோட கொத்து சாவி என் கைக்கு வரணுமாமா. இப்ப அது மீனாட்சி கிட்ட இருக்கு. அது என் கைக்கு வர நீங்க தான் உதவணும். அவ்வளவுதானே, வாங்கி கொடுத்துட்டா போச்சு. மீனாட்சி, மீனாட்சி. வரேன் மாமா. சொல்லுங்க மாமா. வீட்டு நிர்வாகத்தை இவ்வளவு நாள் நீதானே பாத்துக்கிட்டு இருந்த? ஆமா மாமா. இனிமே ஐஸ்வர்யா பாக்கட்டும். அவளும் படிச்சவ, நல்லா நிர்வாகம் பண்ணுவா. அதனால முதல்ல வீட்டோட கொத்து சாவியை கொடு. சரிங்க மாமா, இந்தாங்க. இந்தா, இன்னையில இருந்து வீட்டோட முழு பொறுப்பும் உன்னோடதுதான். பணம், நகை, வைரம், தங்க, பிஸ்கெட்டு எல்லாத்துக்கும் நீதான் இன்சார்ஜ். தேங்க்ஸ் மாமா. கொத்து சாவி என் கைக்கு வந்துருச்சு. இனிமே ஏன் ராஜ்யம்தான். அந்த குறிகாரி சொன்னது நிஜமாயிருச்சு. இவ்வளவு நேரம் கண்டது கனவா? கொத்து சாவி கைக்கு வந்தது சந்தோஷமாவே இருந்துச்சு. கனவுல கண்டதை நிஜமாக்கிருவோம். ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்த இந்த ஐட்டங்கள் எல்லாம் நாம சமைச்சதா மாமா கிட்ட சொல்லி அவரை சாப்பிட வச்சிடணும். அப்புறம் கனவுல நடந்ததெல்லாம் நிஜமாவே நடக்கும். கொத்து சாவியும் என் கைக்கு வரும். மாமா, என்ன? உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன இதெல்லாம்? நீங்க சாப்பிடணும்னு நானே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன் மாமா. சிக்கனு, மட்டனு, ஃபிஷ், எக்கு எல்லாம் இருக்கு மாமா. நீங்க எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடுங்க மாமா. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஓங்கி அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, கண்ணம் படுத்துரும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? ஏன் மாமா, உங்களை சாப்பிடதானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோச்சுக்கிறீங்க? அத்தையும் நினைச்ச துக்கத்துல நீங்க சாப்பிடாம இருக்கீங்களேன்னு என் கையால சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு எப்படி திட்டுறீங்க? திட்டாம உன்னை பாராட்ட சொல்றியா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு புதன்கிழமை. அதுக்கு என்ன மாமா? ஏன் முட்டாள், இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு போய் யாராவது அசைவம் சாப்பிடுவாங்களா? மூளை இருக்கா? ஆட்டு மூளை இருக்கு மாமா, எடுத்துட்டு வரவா? ஏய், அறிவு இருக்கான்னு கேட்டா ஆட்டு மூளை வேணுமான்னு கேக்குற? அங்க நாச்சியா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. தீபா காணாம போயிட்டா. அந்த ரியா தான் கடத்திருக்கான்னு எல்லாரும் பதட்டத்துல இருக்கோம். பசங்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேட போயிருக்காங்க. கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளான்னு எல்லாரும் பதட்டமா இருக்கும். நீ என்னடா ஃபேமிலி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம ஆட்டு மூளை, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. என்ன மாமா, இந்த சின்ன விஷயத்துக்கு என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றீங்க? நான் செஞ்சது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாமா. வீட்டை விட்டு போனா வெளியே போய் தீபாவை தேடுன்னு அர்த்தம். ஓ, நாலு இடத்துல தீபாவை போய் தேடி பாரு. வந்தா தீபாவோட வா, இல்லனா அப்படியே ஓடிடு. ஏய், இதெல்லாம் எடுத்துட்டு போ. போ மாமா, சும்மா கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? நாம நினைச்சதை நடக்காம அப்படியே உல்டாவா மாறி போச்சே. அருணாச்சலத்துக்கு இவ்வளவு கோவம் வரும்னு என்னைக்குதான் தெரியுது. இதுக்கு மேல பேச்சு கொடுத்தா அடிச்சாலும் அடிச்சிருவாரு. எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இந்த தீபா எங்க தான் போய் தொலைச்சா? கோயிலே இருந்தானே சொன்னேன். அதுக்குள்ள என்ன நடந்துச்சு? எங்க போனாலுமே தெரியலையே. நான் தான் அவளை தேடுறேனா? அந்த அபிராமி குடும்பமும் இவளை தேடுது. கார்த்தி ஃபோன் பண்ணி கேக்குறாருனா அப்ப அங்கேயும் ஏதோ பிரச்சனை இருக்கு போல தெரியுது. அவங்க கையில அவ மாட்டுறதுக்குள்ள நம்ம கிட்ட அவ கிடைக்கணும். அப்பதான் அந்த பரிகார பூஜையை செஞ்சு அவளை சந்தோஷமா மேல அனுப்பி வைக்க முடியும். கார்த்தியும் எனக்கு பிரச்சனை இல்லாம கிடைப்பாரு. முன்னாடி தவற விட்ட வாழ்க்கைய இப்ப சந்தோஷமா அவரோட வாழலாம். மறுபடியும் இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம். சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சா கூட அவளை கண்டுபிடிக்க வசதியா இருக்கும். அம்மா,
இந்த போட்டோல இருக்க பொண்ணை இங்க பாத்தீங்களா? இல்லம்மா நான் பார்க்கல. இன்னைக்கு நல்ல தரிசனம் இல்ல? மேடம் சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்க பொண்ணை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லங்க நான் பார்க்கல. இல்லைங்க பார்க்கலைங்க. ஆ. ஏ தீபா, ஏண்டி என்ன இப்படி அலக்கழிக்கிற? சர்ப்ரைஸா எங்கேயாவது இருந்து என் கண் முன்னாடி வந்து தொலையேன். அந்த பூஜைக்கு வேற நேரமாவது. அவன் வேற காவு கொடுக்கலனா காவு கேட்கும்னு பயமுறுத்துறான். நீ கிடைக்கலனா எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதுக்காகவாவது உன்னை தேடி கண்டுபிடிச்சு பலி கொடுத்தே ஆகணும். அம்மா, இந்த போட்டோல இருக்க பொண்ணை பாத்தீங்களா? சாமி கும்பிடதான் இங்க வந்தா. இந்த பொண்ணை நான் பார்த்தனே. எங்க பாத்தீங்க? ஒரு சின்ன வயசு சாமியார் பொண்ணு இவளை கூட்டிட்டு போறத பார்த்தேன். என்னது? சின்ன வயசு சாமியார் பொண்ணோட போனாளா? அந்த சாமியார் எப்படி இருந்தாங்கன்னு ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? முகத்தை சரியா பார்க்கலைங்க. அவங்க அந்த பக்கமா போனதை நான் பின்னாடி இருந்து பார்த்தேங்க. அதனால மூஞ்சி சரியா பார்க்க முடியல. ம்